It's amazing. It's the most important day of the year. It's a big match. ஃபன்சிப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் ஜூலை 7 நம்ம தலை தோனியோட பிறந்தநாள் உலகம் பூரா ரொம்ப விமர்சையாக கொண்டாடப்பட்டுச்சு. அன்னைக்கு நம்மளுக்கு அவரை பற்றி தெரியாத ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த அவரே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு. அது என்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் இந்தியன் கிரிக்கெட்டோட தீவிர ரசிகராக இருந்தால் நிச்சயம் உங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். மகேந்திர சிங் தோனி எந்த ஒரு டிராஃபி ஜெயித்தாலுமே அந்த கப்போட ரொம்ப நேரம் போஸ்ட் கொடுக்க மாட்டார். அது ஐசிசி வேர்ல்ட் கப்பாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு சின்ன பைலாட்ரல் சீரீஸாக இருந்தாலும் சரி, அந்த கப்பை வாங்கிட்டு ஒரு 15 நொடிகள் மட்டுமே தன்னோட கையில் வச்சுட்டு தன்னுடைய டீம்மேட் யார்ட்டையாவது அந்த கப்பை கொடுத்துட்டு குரூப்பில் போயிட்டு செலிப்ரேட் மட்டுமே செய்வார். இதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்ட்டு இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருமே யோசிச்சுட்டே இருந்தாங்க. அதுக்கான பதிலை சமீபத்தில் ஒரு பேட்டியில் அவரே சொல்லியிருக்காரு. கிரிக்கெட் அப்படின்றது ஒரு டீம் ஸ்போர்ட். ஒரு குழுவாக ஆடி ஒரு கோப்பையை வெற்றி பெற்றதுக்கப்புறம் கேப்டன் மட்டுமே முன்னிறுத்தப்பட்டு அவர் மட்டுமே டிராஃபி வாங்குறதுலே எனக்கு சுத்தமாக விருப்பம் கிடையாது. ஆனால் நான் விருப்பப்பட்டோ படாமலோ ஒரு 15 நொடிகள் நான் அந்த கப்போடு இருக்க வேண்டியதாகிடுது. ஆனால் அதுக்கப்புறமும் அந்த டிராஃபியோடையே நான் நின்று போஸ்ட் கொடுத்துட்டு இருந்தேன் அப்படின்னா அது நான் நானே முன்னிலைப்படுத்திக்கிற மாதிரி ஆகிடும். அதாவது ஓவர் எக்ஸ்போஸ் பண்ணிக்கிற மாதிரி ஆகிடும். அதனால தான் நான் என்னுடைய டீம்மேட்ஸ் யார்ட்டையாவது கப்பை கொடுத்துட்டு அவங்களோட செலிப்ரேட் மட்டுமே பண்ணுறேன் அப்படின்னு ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காரு MS தோனி. அது மட்டும் இல்லாமல் கோப்பையை நான் ரொம்ப நேரம் கையில் வச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா அந்த கோப்பை மேலே இருக்கிற ஆசையே எனக்கு போயிடும். அதனால தான் ஒரு 15 நொடிகள் மட்டுமே அதை நான் கையில் வச்சுக்கிறேன். ஏன்னா அடுத்த முறை நான் ஜெயிச்சா மட்டும்தான் அந்த 15 நொடிகள் எனக்கு மீண்டும் கிடைக்கும் அப்படின்னு இன்னொரு அசத்தலான பதிலையும் சொல்லியிருக்காரு நம்ம தலை. MS தோனி மாதிரி ஒரு பாப்புலரான பிளேயர் தன்னை எவ்வளோக்கு எவ்வளோ முன்னிலைப்படுத்திக்கிறாரோ அவ்வளோக்கு அவ்வளவு அவருடைய விளம்பர மார்க்கெட் ஏறும். இருந்தாலும் கிரிக்கெட் அப்படின்றது ஒரு டீம் ஸ்போர்ட். இந்த இடத்துல என்னன்னா முன்னிலைப்படுத்திக்கிறது அவசியம் இல்லை அப்படின்ற தோனியோட இந்த பெருந்தன்மை தான் அவரை கிரிக்கெட் உலகிலையும் சரி மக்களோட மனசுலையும் சரி இந்த ஒரு இடத்துல வச்சிருக்கு அப்படின்னு இதுலேருந்தே நமக்கு தெரியுது. இப்படிப்பட்ட சூப்பரான கேப்டனுக்கு ஃபன்சிப்லேருந்து பிலேட்டட் பர்த்டே விஷஸ்னால அவர் இந்த வருஷம் பர்த்டேவை எப்படி செலிப்ரேட் பண்ணாருன்னு நீங்கள் பார்க்க வேணாமா? கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்காக வந்துட்டுருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபன்சிப்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.